ஒண்ணு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னீங்க. வேறு யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்? இந்த ரத்த நாளங்கள்ல ப்ராப்ளம் வர்றது, பிளாக் வர்றது அப்படிங்கிறது வேற யாருக்கெல்லாம் வரும்? யூசுவலா நாங்க வந்து ரத்த நாள பிரச்சனைகளே இஸ் எ டிசீஸ் ஆஃப் த எல்டர்லின்னு சொல்லுவோம். வயசானவங்களுக்கு தான் ரத்த குழாய் இருக்குது. எல்லா உடல் உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது. அதே மாரி ரத்த குழாயும் வயசாகுது. அது எப்படி வயச காட்டுதுன்னா, அது சுருங்க ஆரம்பிக்கும். அது அத்தெரோஸ்க்ளரோசிஸ் சொல்றது. சின்ன சின்ன கொலஸ்ட்ரால்லாம் போய் ஒட்டி ஒட்டி அது மாரி ஆகுது. அது வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இது எப்படி ஆக்ஸலரேட் ஆகுது? அதாவது ஒருத்தங்களுக்கு 80 வயசுல வர பிரச்சனை 60 வயசுல ஏன் வருது? ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே. நம்ம நாட்டில முக்கியமா பார்க்குறது வந்து சர்க்கரை வியாதி. கூடவே பார்க்குறது வந்து யங்ஸ்டர்ஸ்ல ஸ்மோக்கிங். ஓகே. ஓ! ஸ்மோக்கிங், சர்க்கரை, டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால். தென் இன் ஆட்ஸ் ஆன் வந்து யுவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, செடன்டரி லைஃப், ஓவர் வெயிட், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், லேக் ஆஃப் ஸ்லீப், இதெல்லாம் இது வந்து நம்ம குவான்டிஃபை பண்ண முடியாது. நம்ம பிளட் சுகராக நீங்கள் பார்த்துலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம், பிபினா பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸை நம்மளால குவான்டிஃபை பண்ண ஸ்ட்ரெஸ் முடியாது. வந்துருதா? கண்டிப்பா. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸும் நமக்கு வாஸ்குலர் வந்து இந்த டிசீஸ், பிளாக் வாஸ்குலர் டிசீஸ், ஓ! வாஸ்குலர் டிசீஸ் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வருது இப்போ. ஓகே. தட் வி ஆர் நாட் ஏபிள் டு குவான்டிஃபை. இப்போ ஸ்மோக் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குன்றீங்க. ஸ்மோக், ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே. ஆல்கஹாலும் ப்ராப்ளமா அதுல? ஸ்மோக்கிங் இன் பர்டிகுலர் ஓகே. ரொம்ப ரொம்ப ஹைலி ஸ்மோக்கிங்னு சொல்றது இல்ல, டொபாக்கோ யூஸ். டொபாக்கோ யூஸ். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எல்லா வகையிலயும் இருக்கலாம். புகையில யூஸ் பண்றவங்களும் நிறைய இன்க்ளூடிங் இருக்காங்க. ஸ்னிஃபிங். நம்ம ஊர்ல மூக்குப்பொடி போடுவாங்க. அது கூட ஓ! பேசிக்கலி அதில் இருக்க டொபாக்கோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது டொபாக்கோ தான். அதில் நிக்கோட்டின் சொல்கிறது இல்லையா? அது மாதிரி ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது உள்ள. ஓகே. இதெல்லாம் தான் நேராக போய் டைரக்ட்லி டேமேஜ் பண்ணுறது வந்து ரத்த குழாய்.